Hello, I'm Jagan from Growth Data. இந்த வீடியோ பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வீடியோஸ். ஸோ இது வந்து தமிழ் பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோவை டேக் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நான் பார்க்கக்கூடிய கோடு எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். கிட்டபோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஐபி அட்ரஸா இருக்கலாம் அல்லது ஒரு யூஆர்எல் இருக்கலாம். ஸோ அதை வந்து டிஃபேங் பண்ண சொல்றாங்க. டிஃபேங்னா என்னன்னா தமிழ்ல ஆக்சுவல் வார்த்தை வந்து சிதைக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவு ஹார்ஷா இருக்கணும்னு தெரியல. ஆனா இதை வந்து கொஞ்சம் மாத்தணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யூஆர்எல் இருக்கு www.growthdata.co இருக்கு. ஸோ இது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் மைனிங்லாம் பண்றோம் இல்லையா? டெக்ஸ்ட் மைனிங் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து தப்பான யூஆர்எல், அதாவது ஒரு மேல்வேர் சைட்டா இருக்கலாம் அல்லது ஒரு வைரஸ் இருக்கக்கூடிய சைட்டா இருக்கலாம் இல்லையா, டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்டா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல போகும்போது அது ஒரு கிளிக்கபிள் லிங்கா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதை மாதிரி ஒரு ஐபி அட்ரஸோ அல்லது யூஆர்எல்லோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபேங் பண்ணிடுவாங்க. இதுனா உருமாற்றுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஆக்சுவல் யூஆர்எல் வந்து யூஆர்எல் மாதிரி இருக்காது. ஆனா நம்ம யூஆர்எல் தேடி தேடி பார்க்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி ஒரு கேட்டகரியா மாத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, growthdata.co இருக்கு இல்லையா, இதை வந்து டிஃபேங் பண்றோம் அப்படின்னா அந்த கோட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிராக்கெட் குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு சாலிட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, சாலிட் பிராக்கெட்ல அந்த டாட்டை வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு கிளிக்கபிள் லிங்கா இருக்காது. இதை வந்து நான் ஒரு யூஆர்எல்ல போட்டேன் அப்படின்னா வராது. ஆனா இது வந்து நான் யூஆர்எல் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சைட்டுக்குள்ள போகும் இல்லையா. ஸோ இப்போ வந்து growth data கொடுத்தேன் அப்படின்னா சைட்டுக்குள்ள போகுது. பட் இது நான் இதை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து போகாது. இது வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் ஏதாவது வரும் இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால ஸோ இதை மாதிரி டிஃபேங் பண்றாங்க. இதே மாதிரி ஐபி அட்ரஸும். ஸோ ஐபி அட்ரஸ் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த பீரியட் ஆர் டாட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ டாட்னே சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த சாலிட் பிராக்கெட்டுக்குள்ள வச்சிருவோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் தான் பிஹேவ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெப் பேஜை ஸ்கிரேப் பண்றாங்க. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த வெப் பேஜ் அந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் வந்து தப்பான ஒரு கிளிக்கபிள் லிங்கா எடுத்து ப்ராசஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஃபேங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ஈஸியா இருக்கும். இப்போ eBay எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐட்டம் லிஸ்ட் பண்றோம். அது நார்மலா அந்த ஐட்டம் என்ன அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லியிருப்போம். அதுல வந்து நம்ம ஃபோன் நம்பரோ அல்லது இமெயில் அட்ரஸோ ஷேர் பண்ணக்கூடாது நார்மலா. ஸோ இப்படி ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து அதை தூக்கிடுவாங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில அன்எத்திக்கல் லிஸ்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அன்எத்திக்கல் லிஸ்டிங்லாம் வந்து அவங்க இமெயில் அட்ரஸை ஷேர் பண்ணணும். ஆனா eBay வந்து கண்டுக்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ jagan@growthdata.co இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அவங்க அந்த அட் சிம்பிள் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து விட்டு இப்படி போட்டுருவாங்க. அப்புறம் டாட்டை வந்து எடுத்து விட்டு டாட்னு போட்டுருவாங்க. ஸோ ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அட் சிம்பிளை தான் தேடி பார்க்கும். அட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது இமெயில் அட்ரஸ் பார்க்கும். அப்படி இல்லைன்னா .co .com .ai அத மாதிரி இருக்கிற எண்டிங் வார்த்தையை தேடி பார்க்கும். பட் இது வந்து எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா இது வந்து அந்த பீரியட் டாட்கள் இல்லையா, டிஓடின்னு இருக்கு. பட் மனுஷங்க பார்ப்பாங்க இல்லையா, தப்பான லிஸ்டிங் எல்லாம் வந்து பாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது இது மாதிரி இதை பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு புரியும், jagan@growthdata.co. ஸோ இதான் வந்து இமெயில் அட்ரஸ் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஹியூமனா ரீட் பண்ணும்போது தெரியும். ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்டா இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி விஷயங்களை ட்ராக் பண்றது கஷ்டம். ஸோ இது மாதிரி ஒரு பார்த்தா ஒரு பாக்ஸ்ல ஆட் தேடி பார்க்கலாம். பட் அவங்க வேற ஏதாவது மாத்திடுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து இது மாதிரி டிஃபேங்கிங் வந்து தப்பா யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபேங்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நார்மல் ப்ரொசீஜர்ல வந்து இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துப்போம். நம்ம ஒரு ஃபார் லூப் நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை ட்ரை பண்ணுவோம். முதல்ல grow with data address. ஸோ ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் அட்ரஸ். அப்போ செக் பண்ணி பார்க்குறோம் இஃப் அந்த ஒரு எலமெண்ட் ஈக்குவல் டு அந்த டாட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்னா அந்த ரிசல்ட் அப்பன் பண்றோம் இல்லையா, ரிசல்ட் அப்பன் பண்றது வந்து அந்த ஸ்கொயர் பிராக்கெட்
டாட்டா அப்பன் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்டே அப்ப பண்றோம். இப்போ ரிட்டர்ன் ரிசல்ட், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து அப்பண்ட் ஆகணும். ஸோ ஒரு எலமெண்டா ரீட் பண்றோம், அந்த டாட் இருந்தா மட்டும் அதை வந்து அந்த சாலிட் பிராக்கெட் டாட்டா ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அதனால மொத்த ஐபி அட்ரஸும் அப்படியே மாறிடுச்சு. இது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கணும், எப்படி வருதுன்னு பார்க்கணும்னா நம்ம இங்கே பிரிண்டை கொடுத்து பார்க்கலாம். பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ 224 வரைக்கும் ஒழுங்கா இருக்குது. அப்புறம் டாட் வந்துருக்கு இல்லையா, ஸோ இந்த டாட் வந்துச்சுன்னா அதை வந்து இந்த சாலிட் பிராக்கெட் டாட்டா ரீப்ளேஸ் பண்ணுது. அப்புறம் 220 வருது, அடுத்த டாட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ எங்கெல்லாம் டாட் வருதோ அந்த ஸ்டெப் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுது, மற்றதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துருது. ரைட். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட். இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் யூஆர்எல் இருக்கு, ஐபி அட்ரஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுது. கிரேட். ஸோ இது வந்து நம்ம நார்மலா பண்ணக்கூடிய ஒரு ஃபார் லூப். பட் இதே இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஈஸியா அதை மாத்தலாம். 4-5 லைன் தேவையே இல்லை இல்லையா. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த ரிசல்ட் வேரியபிள்ல முதல்ல அந்த ஃபார் லூப் எடுத்துட்டு வரோம். ஸோ ஃபார் இது நம்ம வந்து ரிசல்ட் வந்து டாட்டா இருந்துச்சுன்னா இல்லையா, ரிசல்ட் டாட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சாலிட் பிராக்கெட் டாட்டா யூஸ் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா ஐயவே யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த எந்த லைனுமே தேவையில்லை, ஒரே லைன்ல முடிச்சிட்டோம். ஆனா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துருக்கோம், நமக்கு அவுட்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வரணும் இல்லையா. ஆனா இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒவ்வொரு எலமெண்டா வந்து லிஸ்ட்ல இருக்கும். ஆக்சுவலா டாட் கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இல்லை, இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸா இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் டெஸ்ட் கேஸை செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே பாஸ் ஆயிரும். கிரேட். ஸோ அதே மாதிரி முன்னாடியே பேசியிருக்கோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்றதுக்கு விட டைரக்டாவே ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்லேயே கொடுத்துடலாம். ஸோ டீபக் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒன் லைன்லேயே கூட முடிச்சிடலாம். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து உங்க மல்டிபிள் லைன்ஸை சிங்கிள் லைனா மாத்துது. பட் இதை விட சிம்பிளா இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது எதுவுமே தேவையில்லை, அந்த அட்ரஸை மட்டும் எடுத்து டாட் ரீப்ளேஸ், அந்த டாட்டுக்கு பதிலா பீரியட் சாலிட் பிராக்கெட் டாட் ஆர் பி வாட்எவர். ஸோ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த இத்தனை ஃபார் லூப் தேவையில்லை, இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் தேவையில்லை, சிம்பிளா முடிச்சிடும். மோஸ்ட்லி இன்டர்வியூல வந்து இது மாதிரி டைரக்டர் ஃபங்க்ஷன்ல முடிக்கும் போது அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க ரீப்ளேஸ் இல்லாம வேற லூப்பிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் வந்து அக்செப்டபிள். பட் மோர் தென் 5 years இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்றது பெட்டர். இத மாதிரி ஒரு நார்மல் கோடிங் பண்ணும்போது ஒரு இம்ப்ரெசிவா இருக்காது இன்டர்வியூருக்கு. ஸோ தே வில் எக்ஸ்பெக்ட் திஸ். யூ கேன் ஸ்டார்ட் வித் த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் லூப்பிங் லாஜிக் நீங்க தெரியுமான்னு செக் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பைத்தான் க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனல் போனீங்கன்னா அது வந்து இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கு. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100. ஸோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த கிட்டப் லிங்க் இருக்கு. இந்த லிங்க் வந்து ஒரு கோட் பேஸுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். ஸோ இந்த வீடியோ வந்து 69th வீடியோ இல்லையா. ஸோ 69th வீடியோக்கு நம்ம 3 லாஜிக் பார்த்தோம். இந்த ஃபார் லூப் ஒன்று, அப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறமா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணோம்னா இங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.